بسم الله الرحمن الرحيم ألف لام ميم ذلك الكتاب لا ريب فيه هدى للمتقين الذين يؤمنون بالغيب ويقيمون الصلاة ومما رزقناهم ينفقون والذين يؤمنون بما أنزل إليك وما السلام عليكم ورحمة الله وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய தூதர் எம் உயிரிலும் மேலான கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அன்னவர்களை பின்பற்றி வாழக்கூடிய அனைத்து முஸ்லீம்கள் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் கருணையும் சாந்தியும் என்னென்னும் நிலவட்டுமாக. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, புனிதமிக்க ஜும்மாவின் கடமையை நிறைவேற்றுவதற்காக நாம் எல்லாம் இந்த இடத்திலே ஒன்று கொள்ளுமிருக்கிறோம். இந்த இலங்கை நாட்டிலே நேற்றைய தினம் பல ஊர்களில் குதூகலமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை முன்னிட்டு மீலாத் விழாக்களை நடத்தியதை நாம் அறிவோம். இந்த மீலாத் விழாக்கள் பொறுத்தவரையில் இஸ்லாமிய சமுதாயத்தவர்கள் என்ன நினைத்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இறை தூதராக பெற்றிருக்கக்கூடிய இந்த சமுதாயம் அவர்களை இறை தூதராக உண்மையான உள்ளத்தோடு ஏற்றுக்கொண்டிருப்போம் என்றால் அவர்களுடைய பிறந்த தினத்தை நாங்கள் கொண்டாடியே ஆக வேண்டும். அவ்வாறு கொண்டாடுவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத்தந்த ஒரு வழிமுறை என்று நினைத்து கொண்டுதான் பல ஊர்களிலும் இந்த மீலாத் விழாக்களும் மௌலித் பாடுவதையும் நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மீலாதை பொறுத்தவரையில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தான் பிறந்த தினத்தை முன்னிட்டு ஒரு விழாவை எடுக்க வேண்டும் என்று நமக்கு கற்றுத்தரவில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தன்னுடைய உயிருக்கும் மேலாக மதித்து வந்த நபித்தோழர்கள் கூட எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பிறந்த தினத்தை முன்னிட்டு நாங்கள் விழாக்கள் எடுக்க வேண்டும், அவ்வாறு நாங்கள் விழாக்கள் கொண்டாடினால்தான் நபிகள் நாயகத்தை உண்மையாக நாங்கள் மதித்தவர்களாவோம் என்று நபித்தோழர்களும் ஒருபோதும் இவ்வாறான ஒரு விழாவை அவர்கள் ஏற்படுத்தவே இல்லை. ஆனால் இந்த சமுதாயத்தில் மீலாது விழா என்பது முஸ்லிம்களுடைய இரத்தத்தில் ஊறியிருக்கக்கூடிய ஒரு காரியமாக நாங்கள் பார்க்கிறோம். இதற்கு என்ன காரணம்? முஸ்லிம் சமுதாயத்தை பொறுத்தவரையில் திருமறை குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழிமுறையையும் தேடி ஆராய்ந்து படிக்கக்கூடியவர்களாக இல்லை. வாழையடி வாழையாக இந்த மார்க்கத்தை பெற்றிருக்கக்கூடியவர்கள் ஏதோ தன்னுடைய பெற்றோர்கள் சொன்னதை நாங்களும் கடைபிடித்தால் போதும் என்ற ஒரு மனநிலையில்தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த தூய்மையான இஸ்லாத்தை, குர்ஆனில் இஸ்லாம் குறித்து என்ன சொல்லப்படுகிறது, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கம் என்று எதை எங்களுக்கு கற்றுத்தந்தார்கள் என்பதை தேடி பார்க்கக்கூடியவர்கள், விரல் விட்டு எண்ணக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள். இதை ஒரு சந்தர்ப்பமாக பயன்படுத்தி அறிஞ பெருமக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஏதாவது தன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக மார்க்கத்துக்குள்ளே புகுத்து கொண்டே இருக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்திலே, ஒரு அற்பமான நோக்கத்திலே முஸ்லிம் சமுதாயம் மீலாத் விழாக்கள் கொண்டாட வேண்டும் என்ற ஒரு நச்சுக்கருத்தை பரப்பினார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடைமுறைப்படுத்தாத ஒரு விஷயம்.
நபி தோழர்களுடைய காலத்தில் இல்லாத ஒரு விஷயம், தாபீன்களுடைய காலத்தில் இல்லாத ஒரு விஷயம், தாபீன்களுடைய காலத்தில் இல்லாத ஒரு விஷயம், அதற்கு பிறகு உள்ள நூற்றாண்டுகளில் வாழ்ந்த மக்கள் மத்தியிலே நல்லறிஞர்கள் கூட இந்த மீலாத் விழா என்னவென்றே தெரியாத ஒரு நிலையில் ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டில் தான் முதலாவதாக நபிகள் நாயகத்துடைய பிறந்த தினத்தை நாங்கள் கொண்டாட வேண்டும் என்ற நச்சு கருத்து பதிவு செய்யப்படுகிறது. அந்த நூற்றாண்டில் கூட சுபஹான மௌலீத் என்ற ஒரு மௌலீத் இருக்கவில்லை. முதலாவது அமல் இபாதத் உருவாகுவதாக இருந்தால் அது அல்லாஹ்விடமிருந்து வர வேண்டும், அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து வர வேண்டும். அல்லாஹ் மார்க்கத்தை, அழகிய ஒரு மார்க்கத்தை எங்களுக்கு தந்திருக்கிறார். எந்த அளவுக்கு சிறப்பான ஒரு மார்க்கம் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தில் எதையுமே குறை வைக்காமல், எந்த ஒரு அம்சத்தையும் விட்டுவிடாமல் அல்லாஹ் தஆலா இந்த மார்க்கத்தை எங்களுக்கு அருளி இருக்கிறார். அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா. இன்றைய தினம் உங்களுக்காக இந்த மார்க்கத்தை நான் பூர்த்தியாக்கி விட்டேன். அல்லாஹ் சொல்றான். இந்த மார்க்கம் பூர்த்தியாக்கப்பட்டதற்கு அல்லாஹ் பயன்படுத்தின வார்த்தை என்ன தெரியுமா? அக்மல்து லக்கும் தீனுக்கும், முழுமையாக்கி விட்டேன். வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி, என்னுடைய அருட்கொடைகளையும் நான் பூர்ணப்படுத்தி விட்டேன். வரலீது லக்குமுல் இஸ்லாம தீனா, இஸ்லாம் தான் தூய்மையான மார்க்கம் என்று ஒரு வாழ்க்கை நெறி என்று நான் பொருந்திக் கொண்டிருக்கிறேன் என்ற இந்த வசனத்தில் அல்லாஹ் முழுமைப்படுத்தியதற்கு பயன்படுத்தின வார்த்தை அக்மல் தூ. இது என்ன வார்த்தை? சீல் வைக்கிறேன்னு அர்த்தம். ஒரு வீட்டை நீதிமன்றம், ஒரு வீட்டில் கொலை நடந்துச்சு, கொள்ளை நடந்துச்சு, ஏதாவது ஒரு காரணத்துக்காக அல்லது அரசு கைப்பற்றுவதற்காக என்ன செய்வார்கள்? அந்த வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை யாருமே வெளியில் எடுக்காதவாறு, அதற்குள்ளே வெளியிலிருந்து எந்த பொருளும் உள்ளே சென்று வைக்க முடியாதவாறு சீல் பண்ணிடுவான். சீல் பண்ண என்னது? வெளியில கொண்டு வர இயலாது, உள்ளே எதையும் கொண்டு போய் வைக்கவும் இயலாது. இது போன்ற ஒரு நிலை மார்க்கத்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். முழுமையாகிருச்சு. யாருக்கும் அல்லாஹ்வுக்கு பிறகு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு இந்த மார்க்கத்தில் எந்த ஒரு அம்சத்தையும் கொண்டு வர முடியாது. அது மிகச் சிறந்த சமுதாயத்துக்கு சொந்தக்காரர்களாக இருந்த நபித்தோழர்கள், அதற்கு பிறகு சிறந்த சமுதாயமாக இருந்த தாபீன்கள், அதற்கு பிறகு சிறந்த சமுதாயமாக இருந்த தாபீன்களுக்கு முடியாது. இதுதான் நிலைமை. யாருக்கும் முடியாது. இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு கூட இந்த மார்க்கத்தில் சுய விருப்பின் அடிப்படையில் ஏதாவது ஒரு காரியத்தை உள்வாங்க முடியுமா? உருவாக்க முடியுமா? முடியவே முடியாது. வலவு அக்கவ்வல அலைனா பாலல் அக்காவில் வலவு தக்கவ்வல அலைனா பாலல் அக்காவில், இந்த முஹம்மது எங்கள் மீது சில சொற்களை இட்டு கட்டினாள். அதாவது என்ன? அல்லாஹ் சொல்லாமல் அல்லாஹ் சொன்னதாக நபிகள் நாயகமே சில சொற்களை மார்க்கத்திலே இட்டு கட்டினால், லா அஹதுனாஹு பில்ஹு பில் யமீன், அவரை நாங்கள் எங்களுடைய வலக்கரத்தால் பிடிப்போம். சும்மல்ல கதனா மின் ஹுல்வத்தீன், பிறகு அவருடைய நாடி நரம்பை துண்டிப்போம் என்ற அல்லாஹ். நபிகள் நாயகத்துக்கே மார்க்கத்துக்குள்ள எதையும் நுழைக்க முடியாது. அல்லாஹ் சொல்லாம, அல்லாஹ்வுடைய கட்டளை இல்லாம, அல்லாஹ்வுடைய வஹி இல்லாம நுழைக்க முடியாத மார்க்கத்தில் என்ன செய்கிறார்கள்? எதையெல்லாம் நுழைக்கிறான். எப்ப நுழைக்கிறான்? ஒரு பேச்சுக்காவது நபித்தோழர்கள் செய்திருக்கிறார்களே அப்படி பார்க்க முடியாது. ஒரு பேச்சுக்கு பார்த்தாலும் அப்படியும் இல்லை. தாபீன்கள் செய்திருக்கிறார்களே அப்படியும் இல்லை. தாபீன்கள் செய்திருக்கிறார்களே அப்படியும் இல்லை. அதுக்கு பிறகு நூற்றாண்டு, அதுக்கு பிறகு நூற்றாண்டு, அதுக்கு பிறகு நூற்றாண்டு, எங்கேயும் இல்லை. ஹிஜ்ரி 7ஆம் நூற்றாண்டில் வருது. அப்ப எப்படி இது மார்க்கமாகும்? எப்படி இது மார்க்கத்துடைய ஒரு அம்சமாகும்? இதை சிந்திப்பதற்கு 7 வருஷம் மதரசால படித்தாதான் சிந்திக்க முடியுமா? முஃப்திகள் ஆனால் தான் இது விளங்குமா? சாதாரணமா விளங்கலையா? ஏன் முஸ்லிம் சமுதாயம் இந்த மீலாதை தலைக்கு மேல் வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறது? ஏன் இதை தங்களை விட்டும் அப்புறப்படுத்த முடியாமல் இருக்கிறது? மார்க்கம் மேல பற்று கிடையாது, மார்க்கம் மேல எந்த ஒரு கவனமும் இல்லை, மறுமை மேல நம்பிக்கை கிடையாது. அதனால தானுங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு இறை தூதர். மார்க்கம் பூர்த்தி ஆகிருச்சு. ரசூலுல்லாஹ் எப்படிப்பட்டவங்க? லக்கது கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, உங்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடம் அழகிய முன்மாதிரி இருக்கிறது. எல்லாத்துக்கும் முன்மாதிரி அல்லாஹ்வுடைய தூதர் தான். எங்கட மாடல் ரோல் யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் தான். எங்களுடைய வழிகாட்டி யாரு? அல்லாஹ்வுடைய தூதர் தான். உஸ்வத்துன் ஹஸனா,
உஸ்வா என்று சொல்வது அப்படியே பார்த்து அச்சொட்டாக பின்பற்றுவது, அப்படியே பார்த்து எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் பின்பற்றுவது. அது அல்லாஹ்வுடைய தூதரிடம் இருக்கிறது. அந்த தூதர் சொன்னார்களா, மீலாது கொண்டாடுங்க, நான் பிறந்த தினத்தை கொண்டாடுங்க, அதுதான் உங்களுக்குரிய மார்க்க கடமை, அப்படி செஞ்சாதான் என்னை ஏற்றுக்கொண்டீங்க என்ற அர்த்தம், அப்படி செஞ்சால்தான் என்னை உண்மையாக புகழ்ந்தீர்கள் என்ற அர்த்தம் சொன்னார்களா? சொல்லவில்லை. ரசூலுல்லாவிடமும் இல்லை, ரசூலுல்லா சொல்லவும் இல்லை. அப்ப இந்த உஸ்வத்துன் ஹஸனாவை கூட சரியாக ஏற்றுக்கொள்ளாததுனால தான் மீலாத வந்து கொண்டாடுறாங்க. அல்லாஹ் அந்த வசனத்தில் தொடர்ச்சியா என்ன சொல்றான்? லிமன் கான யர்ஜுல்லாஹ வல் யௌமில் ஆகிர, யார் அல்லாஹ்வையும் மறுமை நாளையும் நம்பி இருக்கிறார்களோ அவர்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடம் அழகிய முன்மாதிரி. அல்லாஹ்வுடைய தூதரை தாண்டி முன்மாதிரி எடுத்தால் என்ன அர்த்தம்? உனக்கு அல்லாஹ் மேல நம்பிக்கை இல்லை, மறுமை மேல நம்பிக்கை இல்லை என்ற நிலை இருந்தால்தான் நீ அல்லாஹ்வுடைய தூதரை விட்டு விட்டு வேறு நபர்களுடைய சொற்களை மார்க்க ஆதாரமாக எடுப்பாய். இவ்வளவு தெளிவாக அல்லாஹ் சொல்லும் போது ஏன் இந்த மீலாது? அடுத்தது பாருங்க, இந்த மீலாத் கொண்டாட்டம் எத்தனாம் திகதி நபிகள் நாயகம் பிறந்தார்கள் என்றதிலே சர்ச்சை இருக்குது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த தினத்தை கொண்டாடுறேன்னு சொல்றாங்க, மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை. எந்த நாளில் பிறந்தாங்கன்றதாவது உறுதியா சொல்ல முடியுமா? முடியாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் திகதி தான் பிறந்தார்கள் என்று இவர்கள் நினைத்து கொண்டிருக்கிறார்கள். அதுக்கு பலமான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஏன் இல்லை தெரியுமா? பொதுவாக பிறப்பு தினத்தை எந்த ஒரு வரலாற்றிலும் முக்கியமாக பார்க்க மாட்டார்கள். இஸ்லாமிய வரலாற்றில் பிறந்த நாளில் என்ன விசேஷம் இருக்குது? நாங்கள் பிறந்ததுனால என்ன சாதனையை படைச்சோம்? நான் பிறந்தது என்னுடைய சாதனையா? சாதனை இல்லை. என் உம்மா வாப்பட சாதனை வேணுமென்றால் சொல்லலாம், நான் பிறந்தது என்னுடைய பெற்றோர்களின் சாதனை. அது எனக்கு ஏதாவது இருக்குதா? ஒரு மனிதன் ஒரு காரியத்தை செய்து தன்னுடைய அறிவால், தன்னுடைய செயலால், தன்னுடைய ஆற்றலால் ஒரு காரியத்தை செய்து ஜெயிப்பான் என்றால் அந்த காரியத்தை வைத்து அவனை புகழ்ந்து கொள்ளலாம், அது சாதனை என்று பெருமைப்பட்டு கொள்ளலாம். அப்படியாவது இருக்குதா? பிறந்த நாளுக்கு இல்லை. அப்போ பிறந்த நாள் என்றதுல எந்த ஒரு முக்கியத்துவம் இல்லாதனால இஸ்லாமிய வரலாறுகளில் அது பதிவாகவில்லை. ஏன் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு ஹிஜ்ரி ஆண்டு முறையை இவர்கள் உருவாக்கினார்கள். இஸ்லாமிய ஆண்டு முறை கிடையாது, ஹிஜ்ரி ஆண்டு முறை. முஸ்லீம்கள் சேர்ந்து நாங்கள் இப்படி ஒரு ஆண்டு முறையை உருவாக்கி கொண்டா எங்கட நிர்வாகத்துக்கு வசதியாக இருக்கும் என்று நினைத்தாங்க. அதுக்கு ஹிஜ்ரத்தை வந்து அடிப்படையாக வைத்தார்களே தவிர மீலாத வந்து அடிப்படையாக வச்சாங்களா? நபிகள் நாயகம் பிறந்ததற்கு முன்பு பிறந்ததற்கு பின்பு என்று சொல்லி ஏதாவது ஒரு அடிப்படையை வைத்தார்களா? வைக்கவில்லை. ஆரம்பத்தில் ஆமுல் ஃபீலண்டு யானை ஆண்டு ஒரு முறை வச்சிருந்தாங்க. காபாவை யானை படையோட இடிக்க வந்த நேரத்தில் அந்த காபாவை அல்லாஹ் தாலா பாதுகாத்தானே, அபாபில் பறவைகள் மூலமாக பாதுகாத்தானே, அந்த ஆண்டை ஆமுல் ஃபீல் என்று சொல்லி ஜாகிலியா மக்கள் வருட கணக்குக்கு வச்சாங்க. இரண்டாவதாக அரபு உலகத்தில் அந்த நாட்களை கணக்கு பண்ணுவதற்காக வேண்டி உருவாக்கின முறை ஹிஜ்ரத் தான். அதுலேயும் மீலாது வரல. நபி தோழர்கள் ஏதாவது சம்பவம் சொல்வதாக இருந்தால் மீலாதுக்கு முன்பு மீலாதுக்கு பின்பு என்று சொன்னார்களா? சொல்லவில்லை. எல்லாமே இந்த இஸ்லாமிய மார்க்கத்தில் இந்த பிறந்த தினங்களுக்கு எந்த முக்கியத்துவம் இல்லைன்ற அர்த்தத்தை கொடுக்குது. சரி, நபிமார்கள் பிறந்த செய்திகளை பற்றி அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல சொல்றான். நிறைய நபிமார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மாத்திரம்தான் பிறந்தது உலக அதிசயமா? இறை தூதர் ஒருவர் பிறந்ததுதான் அதிசயம் என்று சொல்வதென்றால், அது மகிழ்ச்சியான செய்தி என்று சொல்வதென்றால், நூஹ் அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இல்லையா? ஈசா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இல்லையா? ஏனைய நபிமார்கள் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தது ஒரு மகிழ்ச்சியான செய்தி இல்லையா? அல்லாஹ் பேரே சேர்த்து வச்சானே யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்துக்கு, இஸ்முஹு யஹ்யா, அவருக்கு யஹ்யான்னு நான் பேரே வைக்கிறேன்டானே அல்லாஹ். குழந்தைய பிறக்க வச்சு பேரை வைத்த ஒரு நபி இருக்கிறார். அந்த நபியுடைய பிறந்த நாள் எது? யாருக்காவது தெரியுமா? தெரியா? சரி, தெரியும் என்று வைத்துக் கொண்டால், தெரியாது பரவாயில்லை, பிறந்தார் என்று தெரியுமா இல்லையா? அதை நினைச்சாவது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமார்கள் பிறந்த தினத்தை நாங்கள் கொண்டாடியே ஆக வேண்டும், எனவே ஏதாவது ஒரு ஏற்பாடு செய்வோம் என்று செய்தார்களா? செய்யவில்லை. எதற்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள்? அந்த நபிமார்கள் கொண்டு வந்த செய்தி, அவர்கள் சொன்ன ஓரிரை கொள்கை, அவர்கள் வாழ்ந்து காட்டிய வழிமுறை, இதுக்கு தான் முக்கியத்துவமே தவிர பிறந்த நாளுக்கு எந்த ஒரு முக்கியத்துவமும் கிடையாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் இஸ்லாமிய வரலாறும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. இன்னும் சொல்வதாக இருந்தால்,
இப்னு அப்பாஸ் மற்றும் இப்னு ஜுபைர் இப்னு முத்தீம் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர்கள் நபிகள் நாயகம் ரபியுல் அவ்வல் மாதம் 8ஆம் தேதி பிறந்தார்கள். இவங்கட 12க்கு ஆதாரம் இல்லாமல் போச்சா? ஒரு சில நபித்தோழர்கள் கூட சொல்லுகின்ற கூற்றின்படி ரபியுல் அவ்வல் 8ல் தான் வருதே தவிர 12ல் வரலை. இப்போ ஜம்மியத்துல் உலமா எல்லாரும் சேர்ந்து, ஷரியத் பேரவைகள் எல்லாம் சேர்ந்து, உப்புல் அவுலியா எல்லாம் சேர்ந்து, சுன்னத் ஜமாத் என்ற போர்வையில் இருக்கக்கூடியவங்க எல்லாம் சேர்ந்து டேட்டை மாற்று, ரபியுல் அவ்வல் 8க்கு தான் ஆதாரம் கிடைக்குது, 12க்கு ஆதாரம் கிடைக்கல, எனவே 8 நாட்கள் நாங்கள் என்ன செய்வோம், மீளாத கொண்டாடுவோம், 8ஆம் தேதி கொண்டாடுவோம், 8 நாட்கள் மௌலித் வரிகளை பாடுவோம் என்று ஃபத்வா சபைகளை கூட்டி மாற்ற வேண்டும். மாற்றுவார்களா? அப்ப செய்கின்ற தப்புக்கு கூட ஆதாரம் உண்டு கையில் இல்லை. அப்ப இந்த மாதிரி ஒரு பங்குலத்தான நிலையில் இருக்கக்கூடிய ஒரு செயல்பாடு தான் இந்த மீலாதும் மௌலிதும். இதற்கு எந்த ஒரு மார்க்க அங்கீகாரமும் இல்லை. ஒரு இபாதத்தாக இருந்தால் யார் அதை கற்றுத்தர வேண்டும், யார் அதை சொல்லித்தர வேண்டும், யார் அது எங்களுக்கு முன்மாதிரியாக இருக்க வேண்டும்? நபிகள் நாயகம். மன் அமில அமலன் லைஸா அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன். யாராவது ஒரு காரியத்தை செய்வார்களே ஆனால் எங்களுடைய அங்கீகாரம் இல்லாமல் செய்தால் அது ரத்து செய்யப்படும். மன் அஹதஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன். யாராவது மார்க்கத்திலே புதிதாக ஒரு காரியத்தை உருவாக்கினால் அது எங்களுடைய அங்கீகாரம் இல்லாமல் வந்தால் ரத்து செய்யப்படும். ஈயாக்கும் வ முஹ்தஸாத்தில் உமூர். புதிதாக மார்க்கத்தில் நுழையக்கூடிய அனைத்து அனாச்சாரங்களையும் நான் எச்சரிக்கை செய்கிறேன். வக்குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ. ஒவ்வொரு புதிதான செயலும் பித்அத்துகள். வக்குல்ல பித்அத்தின் லலாலா. ஒவ்வொரு பித்அத்தும் வழிகேடு. வக்குல்ல லலாலத்தின் பின்னார். ஒவ்வொரு வழிகேடும் நரகத்தை சென்றடையும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது. மார்க்க அங்கீகாரம் எந்த வகையிலுமே கிடையாது என்று இருக்கின்ற ஒரு விஷயத்தை நம்முடைய சமுதாயத்தில் எப்படியெல்லாம் செய்கிறார்கள் கேட்டா, நாங்கள் நபிகள் நாயகத்தை புகழ்வது தவறா? புகழுங்க, தாராளமா புகழுங்க. நபிகள் நாயகத்தை புகழுவதாக இருந்தால் நீங்க 12 நாளைக்கு உட்கார்ந்து நல்ல நியத்து சோறன்ற பேர்ல நல்ல ஒரு டம் பிரியாணி அடிச்சு மக்களுக்கு 12ஆம் தேதி ஒரு கந்தூரியை கொடுத்து நல்ல வாய்க்குருசிக்கு சாப்பிட்டு ஏப்ப முடுறது தான் புகழ்ச்சியா? நபிகள் நாயகத்தை புகழ்வதாக சொல்பவர்களுடைய மூஞ்சில தாடி இருக்காதுங்க பாருங்க. குறைந்தபட்ச தகுதியா இல்லையா? அது குறைந்தபட்ச தகுதி. நபிகள் நாயகத்தை நாங்கள் நேசிக்கிறோம் புகழ்கிறோம் என்று சொல்பவர்கள் அவருடைய இந்த சுன்னத்தான தாடியை வைக்கணுமா இல்லையா? தாடி வைப்பதில் யாருக்காவது மார்க்க அறிஞர்களுக்கு மத்தியில் கருத்து வேறுபாடு இருக்குதா? வெட்டணுமா கொத்தணுமான்றதுல கருத்து வேறுபாடு வருமே தவிர தாடியை வைக்க கூடாது என்று யாராவது சொல்லுவார்களா? பள்ளி ட்ரஸ்டிமார்கள் யாரெல்லாம் இந்த 12ஆம் கந்தூரியை ஏற்பாடு செய்கிறார்களோ அதை ஏற்பாடு செய்யக்கூடிய முதன்மை வகிக்கக்கூடிய அதிலே பிரதான ஆசனத்தை வகிக்கக்கூடியவர்கள் தாடி இல்லாமல் அமருகிறார்களே. நீ என்ன நபியை நேசிச்சது? நபியை நேசிக்கிறதுக்கு உனக்கு தகுதி இருக்குதா? இயற்கையாக தாடி வளருது, அதை ரசூலுல்லாஹ் வைத்ததனால் நானும் வைத்துக் கொள்ளேன்னு மனசால கொஞ்சம் நினைச்சா போதும். அப்படி நினைச்சாலே நன்மைகளை தினசரி தரக்கூடிய ஒரு இபாதத் இருக்கிறது. அதை கடாசி அதை அலட்சியப்படுத்தி நபிகள் நாயகத்தை புகழ்ந்தார்களாம். நபிகள் நாயகத்தை இவர்கள் என்ன செய்கிறார்களாம்? பின்பற்றுகிறார்களாம். ஒருவரை புகழ்வது என்பது அவர் சொல்லுகின்ற சொல்லை செயல்படுத்துவதே தவிர அவருடைய பேரை வச்சு மாறு தட்டி கொண்டு இருக்கிறது இல்லை. ஒரு மகன் இருக்கிறான், பெற்றோர்கள் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் அந்த மகனுக்கு நிறைய மகனுக்கு செய்ய வேண்டிய கடமையெல்லாம் செய்கிறாங்க. இந்த மகன் என்ன சொல்றான்? என்னுடைய பெற்றோர் மீது நான் ரொம்ப நேசம் வச்சிருக்கிறேன் என்று அவங்களோட கடமையை செஞ்சிட்டாங்களா, நான் ரொம்ப பாசமாக இருக்கிறேன் அப்படின்ட்டு வாயளவில் சொல்கிறான். தன்னுடைய தாயை புகழுவான், தகப்பனை புகழுவான். ஆனால் தகப்பனோ தாயோ ஏதாவது ஒரு காரியத்தை சொன்னால் கேட்கவே மாட்டான். அல்லது 10 காரியம் சொன்னால் ஒன்றை தான் கேட்பான். இவன் உண்மையில் தகப்பனை தாயை புகழ்ந்தவனா, பெற்றோரை புகழ்ந்தவனா? நீ புகழக்கூடியவனாக இருந்தால் அவங்க என்ன சொன்னாலும் செய்ய வேண்டும். அதானே காரியம், அதானே புகழ்ச்சி என்றது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழுகிறோம் என்ற பெயரில் என்ன செய்கிறார்கள்? 12 நாளைக்கு, வருஷத்தில் 12 நாளைக்கு மட்டும் ரசூலுல்லாஹ் புகழ்றாங்களாம். 12 நாளைக்கு புகழ்ந்த உடனே அந்த புகழ்ச்சி ரசூலுக்கு போய் சேருமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க கூடியவனாக இருந்தால் எப்படி இருக்க வேண்டும்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நேசிக்க கூடியவர்கள் தன்னுடைய ரசூலா சொல்றாங்க, லா யுமினு அஹதுக்கும் அத்தா கூன அஹப்ப இலைஹி மின் வலதிஹி வ வாலிதிஹி வன்னாசி அஜ்மஹி.
தன்னுடைய பிள்ளையை விட, பெற்றோர்களை விட, பூரா மனித சமுதாயத்தை விட ஒருவன் என்னை நேசிக்காத வரை அவன் மூமினாக மாட்டான் என்றாங்க. நீ எல்லாத்தையும் விட ரசூல்லாவை நேசிப்பதா இருந்தா உன்னுடைய தொழுகை ரசூல்லா சொன்ன மாதிரி இருக்கணும், உன்னுடைய நோன்பு ரசூல்லா சொன்ன மாதிரி இருக்கணும், உன்னுடைய ஹஜ் ரசூல்லா சொன்ன மாதிரி இருக்கணும், உன்னுடைய ஜக்காத் ரசூல்லா சொன்ன மாதிரி இருக்கணும், உன்னுடைய நேர்ச்சை வணக்க வழிபாடுகள் அனைத்தும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன மாதிரியே இருக்கணும். செய்கிறாங்களா? செய்ய மாட்டாங்க. பள்ளி வாசல்ல தொழுகை எடுத்துக்கொண்டா கூட்டுதுவா, பாங்குக்கு முன்னாடி சலவாத்து, சும்மால 2 பாங்கு, எத்தனை பிதுஅத் அனாச்சாரங்கள், ஒன்றுமே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செஞ்சதில்லை. குடும்ப வாழ்க்கையை எடுத்துக்கொண்டா விவாகரத்து சட்டத்தில் முத்தலாக் என்று ஒரு சட்டத்தை உருவாக்கி வைத்திருக்கிறார்கள். ரசூலுல்லாஹ்வுடைய காலத்தில் கிடையாது. ஒருவர் மரணித்து விட்டால் கத்தம் பாத்தியா ஓதுறாங்க. அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது. ஜனாசாவை எடுத்து செல்லுகின்ற நேரத்தில் ஸலவாத் ஓதி கொண்டு செல்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையில் ஆதாரம் கிடையாது. ஒரு வீடை எடுத்தால் வீடை பாதுகாப்பதற்காக தட்டு, தாயத்து, தகடு என்று தொங்க விடுகிறார்கள். அதற்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் எந்த ஒரு வழிமுறையும் கிடையாது. இதை எல்லாமே ரசூலாக மாற்றமாக செய்வாங்களா? ஆயுத பூஜை நடத்துகிறாங்க முஸ்லீம்கள். ஆயுத பூஜை இந்து மக்கள் நடத்தக்கூடியது. ஒரு வியாபாரத்தை துவங்குவதாக இருந்தால், ஒரு வியாபாரத்தில் ஒரு நாளில் காலையில் வந்து அவரோட வியாபார தளத்தில் இருக்கிறாரு. என்ன பண்ணுறது? அவன் என்ன செய்வான்? அவன் எதை தன்னுடைய ஆயுதங்களை, முக்கியமான ஆயுதங்களா, வியாபார கருவிகளாக வச்சுக்கிறான், அது எல்லாத்தையும் வணங்குவான், கும்பிடுவான், அதுக்கு பூஜை செய்வான். இவன் என்ன பண்ணுறான் தெரியுமா? லாட்சி தான் எங்களோட முக்கியமான ஆயுதம், லாட்சை திறந்து யாசீன் ஓதுறான். அरे லாட்சை திறந்து யாசீன் ஓத சொல்ற ரசூலா சொல்லி தந்தாங்களா? நீ செய்றியே, எங்க ரசூல்லாவை நீ புகழ்ந்தவன், இது ஆயுத பூஜையா இல்லையா? சரி, ரசூல்லா புகழ்வதற்காகவே வைத்து கொண்டிருக்கக்கூடிய மீலாது விழால 12வது நாள் என்ன பண்றான்? கொடி ஏத்துறாங்க. பச்சை கலரு கொடி. அவனுக்கு என்ன கலரா? அவனுக்கு கருப்பு கலரு, இவனுக்கு பச்சை கலரு, இவனுக்கு பிடிச்ச கலரு பச்சை கலரு, அவனுக்கு பிடிச்ச கலரு கருப்பு கலரு. அவன் வந்து தேர் இழுப்பான். இவன் பார்க்குறான், என்னடா நீ தேர் இழுக்கிற, நாங்களே இழுக்கிறேன்டா பாரு, சந்தன கூடு, சந்தனத்தை தடவி கொள்வான். எங்கேயாவது சந்தனத்தை போய் தடவி கொண்டா இஸ்லாம் என்று ஆகிறது போல, சந்தனத்தை தடவி சந்தன கூட இழுக்கிறோம் என்றுவான். அதே மாதிரி அவன் என்ன செய்வான்? அவன் பஜனை பாடுவான். சரியா 12 நாளைக்கு பாருங்க, எந்த மாற்றமும் இல்லை, அப்படியே காப்பி பேஸ்டா. இதை விட ஒரு பிரமத கலாச்சாரத்தை பின்பற்றதை எங்கேயும் பார்க்க முடியாது. 12 நாளைக்கு பஜனையை பாடுவான். இவன் என்ன செய்யறான்? 12 நாளைக்கு சரியா பார்த்து மௌலிதை ஓதுறான். இப்போ அதை 8 நாளாக மாற்ற வேண்டி வந்துடும். உடனே ஃபத்வா சபைகள் எல்லாம் கூடி மாற்றங்களை செய்ய வேண்டி வரும். இந்த அனாச்சாரம் எப்படியெல்லாம் நடக்குதுன்னு பாருங்க. அவன் என்ன செய்யறான்? கோயிலுக்கு உள்ள போற நேரத்தில் விபூதியை தந்துடுவான், நெத்தியில தேய்ச்சி கொள்ளணும். இவன் பார்க்குறான், நெத்தியில நாங்களும் விபூதியை தேய்ச்சா தப்பா போயிருமே, அதனால சந்தனத்தை எடுத்து நாங்கள் களத்தில் தேய்ச்சி கொள்வோம் என்று நெத்தியை களத்தா மாற்றினான், விபூதியை சந்தனமாக மாற்றினான். என்னது நிறைய பாத்தியாக்கள்ல இந்த சுபான மௌலூதோட இன்னும் பல மௌலூதுகள் இருக்குது. எல்லாத்துலேயும் கூத்து கும்மாளம், ஆண்கள் பெண்கள் ஒன்றாக விழாக்களில் கலந்து கொள்வது. இந்த கல்முனையில் கடற்கரை பள்ளிவாசல் ஒரு பள்ளிவாசல், அதில் தான் எல்லா சைத்தான்களும் ஒன்று கூடுற இடம். எல்லா சைத்தானும் சேர்ந்து அந்த கந்தூரி நாளில் செய்வான் பாருங்க அனாச்சாரம். கடற்கரை பள்ளிவாசல்ல முன்னாடி அவங்க கந்தூரி விழாக்கள் நடத்துகிற நேரத்தில் ஆண்கள் பெண்கள் கற்பழிப்பு நடக்குது, அனாச்சாரங்கள் நடக்குது. இதெல்லாம் மார்க்க வரம்ப மீற போய் தானே நடக்குது. ஏன் பண்றீங்க? கடற்கரை பள்ளியில் ஒரு சைத்தானத்தனை அவுளியான்ற பேரில் அடக்கி வச்சு அவனை கும்பிட்டு அவனுக்கு முத்தமிட்டு அவன் கபரில் தலையை போயிட்டு முட்டி நிறைய அனாச்சாரங்கள் பண்ணுறதை நாங்கள் பார்க்குறோம். இதெல்லாம் மார்க்க வரம்பை மீறக்கூடிய செயல்கள். இதெல்லாம் பண்ணுறாங்களே, இது ரசூலா புகழ்கிற முறையா? இந்த மௌலூதுக்கு மீலாதுக்குன்னு சொல்லி எங்களோட சோப்பு பள்ளியை திறக்க வந்தார் ஒருத்தர். அவர் அக்ஸா பைத்துல் முகத்திஸில் இமாம் வந்தாராம், அக்ஸா பள்ளியில் இமாம். இன்னொருத்தர் வந்து இருக்கிறாரு, மௌலிதுக்காக சிறப்பு அவுலியாக்கள் எல்லாத்தையும் வெளிநாட்டிலேருந்து அழைப்பிச்சு எடுப்பாங்க. அவன்ட கால் கையெல்லாம் எல்லாரும் சேர்ந்து கும்பிடுறான், எல்லாரும் பிடிக்கிறான். என்னன்னு கேட்டால் பெரிய சேகு வந்துட்டாராம், மௌலானா வந்துட்டாராம். மௌலானாட வந்து கையை காலை தொட்டு நாங்கள் ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்கிறோம் என்று கையை காலை முத்தமிடுறதுக்காக நிறைய போட்டி. இதெல்லாம் ரசூல்லா காட்டின வழிமுறையா? மௌலுதுக்குள்ளே போங்க, மௌலுதுக்கு உள்ளேயும் நிறைய கூத்து நடக்குது. இவங்க சுபான மௌலித் என்ற பேரில் நிறைய பாடல்களை வச்சிருக்கிறாங்க. அந்த பாடல்களில் ஒரு பாடல் தான் யா நபி சலாம் அலைக்கும். பாருங்க, யா நபி சலாம் அலைக்கும் மட்டும் ஓதுற நேரத்தில் எல்லாரும் எழுப்பி நிற்பாங்க. யா நபி சலாம் அலைக்கும் என்ற போல எல்லாரும் எழும்புவாங்க. யா ரசூல் சலாம் அலைக்கும். என்ன அர்த்தம்? யா நபி சலாம் அலைக்கும். அந்த டைமில் எலும்புவாங்க உண்டு, அர்த்தமும் இன்னொண்டு.
எழும்புறதுல என்ன நடக்குதுன்னு கேட்டால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யா நபி ஸலாம் அலைக்கும் பைத் ஓதுற நேரத்தில் அந்த சபைக்கு ஆஜராவாங்களாம். இப்போ உங்களோட கொம்பனி தெருவில் மௌலித் ஓதுறாங்க, அதுலேயும் பல தெருக்களிக்குது. அதே மாதிரி மாளிகாவத்தில், இன்னும் மெதகுளம் ஏரியாவில், இலங்கை பூராகவும் உலக நாடுகளில் எல்லா இடத்துலையும் மௌலிது கிடையாது. அரபு நாடுகளுக்கு மட்டும் மௌலிது கிதாபுகளை எடுத்து போனான்னு சொன்னால் உடனடியாக வந்து அரெஸ்ட் பண்ணோம் அல்லது டீபோர்ட் பண்ணி அனுப்பிடுவான். ஏன்னா அரபு நாடுகளில் நிறைய நாடுகளில் வந்து இந்த மௌலித் கிதாபு கிடையாது. ஒரு இபாதத்தெண்டா உலகம் முழுக்க இருக்கணும். சரி, இலங்கையில் பல இடங்களில் நடக்குது. இப்போ பல இடங்களில் யா நபி ஸலாம் அலைக்கும் என்ற மௌலூத் ஓதுற நேரத்தில் ரசூலா என்ன பண்ணுவாங்களாம், எல்லா சபைகளுக்கும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரே நேரத்தில் ஆஜராகுகிறார்கள். ரசூல்லாவை அல்லாஹ் வாக்கிற மாதிரி பார்த்தீங்களா? அல்லாஹ் வாக்குற அந்த நிலை சுட்டி தான் ரசூல்லா வருவாங்களா சபைக்கு. சபைக்கு வர்ற நேரத்தில் டியூஷன் கிளாஸில் டியூஷன் மாஸ்டர் வரப்போ நாங்கள் என்ன செய்வோம், எந்திரிச்சு நிற்போமா இல்லையா? பிரின்சிபல் கிளாஸ் ரூமுக்கு வந்தால் எந்திரிச்சு நிற்போமா இல்லையா? ஒரு மந்திரி அல்லது ஜனாதிபதி பக்கத்துக்கு வந்தால் எந்திரிச்சு நிற்போமா இல்லையா? அவங்க எந்திரிச்சு நிற்கிற மாதிரி ரசூலுல்லா வந்தால் நாங்கள் எந்திரிச்சு நிற்கணும் என்று எல்லாரும் எந்திரிச்சு நிற்கிறாங்க. யா நபி சலாம் அலைக்கும், நபியே உங்களுக்கு அஸ்ஸலாம் அலைக்கும். யா ரசூல் சலாம் அலைக்கும், ரசூலே உங்களுக்கு அஸ்ஸலாம் அலைக்கும். யா ஹபீப் சலாம் அலைக்கும், என்னுடைய நேசத்துக்குரியவர் உங்களுக்கு சலாம் அலைக்கும், அஸ்ஸலாம் அலைக்கும். சலவாத்துல்லா அலைக்கும், உங்களுக்கு அல்லாஹ்வுடைய அருள் கிடைக்கட்டும் என்று சொல்லி அவரை வெல்கம் பண்ணுறாங்க. எந்திரிச்சு நிற்கிறது தப்பு. நபிகள் நாயகம் சொல்கிறாங்க, எந்த மனிதருக்காகவும் யாரும் எந்திரிச்சு நிற்க வேண்டாம். உடனடியாக ரசூல்லா புகழ் ரெண்டு மாற்றம் செய்கிறாங்க. ரெண்டாவது என்ன நடக்குது, அவர் வந்த நேரத்தில் இந்த வெல்கம் பண்ணுறாங்கன்றதுக்கு இன்னொரு ஆதாரம், யா நபி சலாம் அலைக்கும் மர்ஹபா என்று சில இடங்களில் பைத்தில் சேர்த்துக்கொள்வாங்க. மர்ஹபா என்று சொன்னால் அஹ்லன் வ சஹ்லன் மர்ஹபன் என்று ஒருத்தரை வெல்கம் பண்ணுறது, வாங்க நல்வரவாகட்டும். யா நபி சலாம் அலைக்கும் மர்ஹபா, நபியே சலாம் அலைக்கும் வெல்கம். யா ரசூல் சலாம் அலைக்கும் மர்ஹபா, ரசூலே சலாம் அலைக்கும் வெல்கம். யா ஹபீப் சலாம் அலைக்கும் மர்ஹபா, ஹபீபே சலாம் அலைக்கும் வெல்கம். சலவாத்துல்லா அலைக்கும். இந்த வெல்கம் பண்ணுறது, அந்த அந்த பாட்டு முழுக்க வெல்கம் வெல்கம் வந்து கொண்டே இது. எந்த வெல்கம் இதை சொல்லி கொடுத்தானோ தெரியாது. எல்லாம் யூதர்கள் கிறிஸ்தவர்களுடைய வழிமுறை. இப்படி செய்கிறார்களா? அதில் வந்துட்டு உடனே என்ன பண்ணுவாங்க தெரியுமா, ரசூல்லா எல்லா சபைக்கும் ஆஜராகிறது சிறுக்கு. ரசூல்லா வந்து எந்திரிச்சு நிற்கிறது ரசூல்லாக்கு செய்கிற மாற்றம். அல்லாவுக்காக மட்டும்தான் எந்திரிச்சு நிற்கணும், வேற யாருக்கு எந்திரிச்சு நிற்க கூடாது. அடுத்தது இங்கே வெல்கம் வெல்கம் என்று சொல்லி ரசூல்லாவை கேலி செய்கிறாங்க. அப்துல்லா அஸ்ஸலாம் அலைக்கும் என்று சொல்லி நிறுத்தி கொள்ளணும். திரும்ப அப்துல்லாட வாப்பா இப்ராஹிம் என்னங்களே, இப்ராஹிம் மகன் அஸ்ஸலாம் அலைக்கும் திருப்பி. அதே நேரத்தில் அப்துல்லாட மகன் பேர் முகமது என்னங்களே, முகமது வாப்பா அஸ்ஸலாம் அலைக்கும். கிண்டல் அடிக்கிறது, ரசூலாவே கிண்டல் அடிக்கிறான். அடுத்தது அந்த வரியில அப்படி வந்து அந்த கஃபாருல் ஹத்தாயா, நீங்க தான் எங்களோட பாவத்தை மன்னிக்கிறீங்க. உடனே பார்த்தீங்களா, மௌலுதில் அரபு அர்த்தம் தெரியாது, தெரியும், ஆனால் ராகம் போட்டு ஓதுவாங்க. ஒவ்வொரு ரேட்டுக்கு ஏற்ற மாதிரி ராகத்தை போட்டு புது சினிமா பாடல்களுக்கு ஏற்ற மாதிரி மௌலித் வரிகள் வரும். கருத்தை பாருங்க, மியூசிக் வந்தாலே ராகம் வந்தாலே கருத்து என்னன்னு விளங்காது. அது மாதிரி அந்த கஃபாருல் ஹத்தாயா, நீங்க தான் எங்களோட பாவத்தை மன்னிக்கிறீங்க. எப்படிப்பட்ட பாவங்கள், வா துனூபில் மூபிகாத், எங்களை அழித்து நாசமாக்கக்கூடிய பாவங்கள் இருக்கிறதே, அதெல்லாம் நீங்க மன்னிப்பீங்க. எங்களை அழித்து நாசமாக்கக்கூடிய பாவம் என்று ரசூலா 7 பாவங்களை சொன்னாங்க. 7 மூபிகாத்துகள் இருக்குது. அழித்து நாசமாக்கக்கூடிய 7 பாவங்கள். முதலாவது பாவம் எது? ஷிர்க். இரண்டாவது பாவம் இந்த சூனியத்தை நம்புறது. அதே மாதிரி பெற்றோர்களை நோவினை செய்கிறது, போர்க்களத்தில் புறமுதுகை காட்டி ஓடுறது, இது போன்ற பாவங்கள் இருக்குது. இந்த எல்லா பாவத்தையும் யார் மன்னிப்பாங்களாம்? ரசூலா மன்னிப்பாங்க. அல்லாஹ் சொல்றான், இன்னல்லாஹ் லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்கவே மாட்டான் என்றான். ஆனால் இவங்க என்ன சொல்றாங்க, மூபிகாத்தை நீங்க மன்னிப்பீங்க. இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பாவ மன்னிப்பு கேட்கிறார்கள். அது மட்டுமா, எந்த அளவுக்கு கேட்கிறாங்கன்னு சொன்னா, யாமன் தமாத வஜித்தரம், யார் வந்து குற்றம் செய்து பாவம் செய்து கொண்டிருக்கிறானோ அவனை அழைத்து கூப்பிடுகிறார்கள். துபு வஅதரிஃப் வர்ஜுல் கரம், மன்னிப்பு கேள், குற்றத்தை ஒப்புக்கொள், நீ அருளை எதிர்பார். யாருக்கிட்ட? ரசூலா கிட்ட. குற்றம் செய்து கொண்டு திரியக்கூடியவர்களே, நீங்கள் மன்னிப்பு கேட்டு அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அருளை எதிர்பாருங்கள். எப்படி வரிகள், ஆஹா! இதெல்லாம் படித்தா ரசூல்லா கொண்டு வந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டின நன்மை கிடைக்குமா? அடுத்தது பாருங்க, அஸ்ஸலாமு அலைக்க யா முபரியஸ் சகாம், சலாம் சொல்றாங்க. நீங்கள் எப்படிப்பட்டவர் தெரியுமா? அஸ்ஸலாமு அலைக்க, உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். யா முபரியஸ் சகாம், நீங்க தான் நோயை இல்லாமலாக்குறவர். ஒரு டாக்டரை பார்த்து, டாக்டர் ஐயா நீங்கள் எங்களுடைய நோயை இல்லாமாக்குறீங்கன்னு சொன்னா கூட ஷிர்காகாது. அவர் மருந்து தாராரா இல்லையா? மந்திர சக்தியால் இல்லை. மரணித்த நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொல்றாங்க? அஸ்ஸலாமு அலைக்க யா முபரியஸ் சகாம், எங்களுடைய நோய்களை எல்லாத்தையும் நீங்கள் குணப்படுத்துறீங்களே,
இல்லாதொழிக்கிறீங்களே உங்களுக்கு சலாம் உண்டாகட்டும். இன்னும் என்ன சொல்றாங்க, மரீலன் எவனாவது நோயாளியாக இருந்தால் அந்த ஆயுதுஹு நீங்க தான் அதை திருப்பி சரியாக்கிடுவீங்களே. நோயாளிகள் எல்லாத்தையும் நீங்க என்ன செய்வீங்க, சரியாக்கிடுவீங்க. எப்படி, கது அத்தாவுல்லாஹு பில் ஃபரஜி உடனடியாக அவர் வந்து என்ன செஞ்சிருவாரு, உங்ககிட்ட நோய் நிவாரணம் கேட்டுருவாரு, நீங்க நோயை வந்து குணப்படுத்துருவீங்க. நாங்கள் யாரை வந்து நோய் நிவாரணம் கொடுக்கக்கூடியவன் என்று நம்புகிறோம்? அல்லாஹும்ம இஷ்ஃபி அதுஹிபில் பாத ரப்பன் நாஸ், எங்களுடைய தீங்குகளை இல்லாமலாக்கக்கூடிய இறைவனே, இஷ்ஃபி எங்களுக்கு நோய் நிவாரணம் தா, அந்த ஷாஃபி நீதான் நோய் நிவாரணம் தருபவன், லா ஷிஃபாவுன் இல்லா ஷிஃபாவுக்க நீ தரக்கூடிய நிவாரணத்தை தவிர வேற எந்த நிவாரணமும் கிடையாது. ஷிஃபா அல்லா யுகாதிரு சகமா கொஞ்சம் கூட மீதி வைக்காமல் நோய் நிவாரணத்தை தந்துட்டு அல்லாஹ் கிட்ட கேட்கணும். இவங்க ரசூல்லா கிட்ட கேட்பாங்க. அதே மாதிரி இன்னும் என்ன செய்கிறார்கள், இவர்களுடைய இந்த மௌலூத் வரிகளில் எந்த அளவுக்கு பித்தலாட்டங்கள் பொய் புரட்டுகள் எல்லாம் இருக்குதுன்னு பாருங்க. இவங்க சொல்லுவாங்க ஒரு மௌலூத் வரியில், அக்ஸம் துஃபி நஸ்ரி பிக்கும் அலைக்குமு, அது ராகத்தோடு இழுத்து சொல்லுவாங்க, நாங்கள் வார்த்தையை மட்டும் சொல்கிறோம். அக்ஸம் து ஃபி நஸ்ரி எனக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நான் உங்கள் மீது நான் வந்து சத்தியம் செய்கிறேன். யார் மேலே, உங்கள் மேலே. அல் பிக்கும் அலைக்குமு நான் எனக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்று உங்கள் மேலே சத்தியம் செய்கிறோம் என்று ரசூல்லா மேலே சத்தியம் செய்கிறாங்க. அந்த சத்தியத்தில் ஒரு குழப்பம் இருக்குது. நான் சத்தியம் செய்கிறேன்னா நீங்கள் கட்டாயம் எனக்கு உதவி செய்யணும்னு அல்லாஹ் மீது சத்தியம், இப்படி சத்தியம் செய்யலுமா? அவர் நினைச்சா உதவி செய்கிறது வேற. ஆனால் ரசூல்லா கிட்ட எப்படி சத்தியம் கேட்குறாங்கண்டா, உங்கள் மேலே சத்தியம், அல்லாஹ் மேலே இல்லை, நபியே உங்கள் மேலே சத்தியம். எப்படி சத்தியம், நீங்கள் எனக்கு கட்டாயம் உதவி செய்யணும். எப்படியெல்லாம் பித்தலாட்டம் எல்லாம் இது அபத்தங்கள் இருக்குதுன்னு பாருங்க. அல்லாஹ் மேலே சத்தியம் செய்யணும், அல்லாஹ்வுடைய தூதர் மீது இவர்கள் சத்தியம் செய்கிறார்கள். யா மாஹியத்துனூப் பாவங்களை இல்லாதொழிப்பவரே, ரசூலா கிட்ட அல்லாஹ் கேட்கிறான், ஒமை யஃபிரு துனூப இல்லல்லாஹ் அல்லாஹ்வை தவிர பாவங்களை மன்னிப்பவன் யார் என்று கேட்கிறார்கள். இதெல்லாம் சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க, நாங்கள் ரசூல்லாவை புகழ்ந்து தான் வந்தோமே தவிர சிறுக்கான அந்த வார்த்தைகள் வார இடத்துக்கு மட்டும் உடனே அல்லாஹ்வென்று ஆக்கிடுவோம். நாங்கள் அஸ்ஸலாமு அலைக்க சலாம் சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌலூதில் அழைச்சி அந்த கஃபார் என்று வாரதை மட்டும் அது ரசூல்லா கிட்ட இல்லை, அது மட்டும் அல்லாஹ் கிட்ட. வாங்க என்ன செய்கிறீங்க, நீங்கள் எடுத்த கடனை தாங்கன்னு கேட்குறோம். அவங்க கேட்குறேன், நான் எங்கடா அவங்ககிட்ட கணக்கு எடுத்தேன், எடுத்த கடனை நீங்கன்னு சொல்லலை, அடுத்தவர்கிட்ட தான் கேட்டேன். உடனே வரியை மாற்றி விட்றது, எங்கே மாட்டிக்கொள்வாங்களோ அங்கே வந்து வார்த்தையை மாற்றி விட்றது, இந்த பித்தலாட்டம் இந்த மௌலூதிகளில் நடக்கிறது. அப்போ இப்படியெல்லாம் செய்யக்கூடிய ஒன்று தான் புகழ்ச்சியா? ரசூல்லாவை அல்லாவாக்கி, ரசூல்லாவை நோய் நிவாரணம் தரக்கூடியவராக்கி, ரசூல்லாவை பாவம் மன்னிக்கக்கூடியவராக்கி, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த தீனுல் இஸ்லாத்தை நிலைநாட்டினார்களோ அதற்கு முற்றிலும் மாற்றமாக 1% எடுக்கிறதுக்கு இல்லை. கேட்டால் ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய புகழ் பாடவில்லையா? பாடினாங்க. பாடலைன்னு சொன்னோமா? பாடினாங்க. எப்போ பாடினாங்க? பள்ளிவாசலில் இருக்கிற நேரத்துலலாம் யா நபி சலாம் அலைக்கும்னு பாடிக்கொண்டு இருந்தாங்களா? இல்லை. எப்போ பாடுறாங்க? எதிரிகள் நபிகள் நாயகத்தை விமர்சிக்கிறார்கள். விமர்சிக்கின்ற நேரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அஸ்ஸானே பாடுவீராக, அவர்களுக்கு எதிராக பாடுவீராக. அவங்க ரசூல்லாவை விமர்சிக்கிறாங்க, ரசூல்லாவை கொச்சப்படுத்துகிறாங்க. அந்த நேரம் என்ன செய்யணும்? நீ வந்து திருப்பி கவிதையாலே ரசூல்லாவை புகழ்ந்து பேசணும். எப்படி பேசணும்? புகழ்ன்ற பேரில் ரசூல்லாவை அல்லாஹ் வாக்குறதா? அல்லாஹ் வாக்க முடியாது. அல்லாஹ் வாக்காமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழக்கூடிய அந்த புகழ் வார்த்தையை தான் நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாட வேண்டும். ரசூல்லா இறை தூதர், இவர் நல்வழி காட்டுகிறார். அல்லாஹ் சொன்ன வேதத்தின் அடிப்படையில் மக்களுக்கு உபதேசம் செய்கிறார், நற்குணத்தில் இருக்கிறார். இப்படி கவிதை பாட வேண்டுமே தவிர எவனாவது ரசூல்லாவை எதிர்த்து பேசுகிறான், விமர்சிக்கிறான், ரசூல்லா பலதார மனத்தை திருமணம் முடித்திருக்கிறார்கள், அதற்கு இன்னென்ன காரணங்கள் என்று ரசூல்லாவை கொச்சப்படுத்துறானா, நீ நியாயத்தை எடுத்து சொல்லு, ரசூலோட வீரியத்தை சொல்லு, ரசூலோட தைரியத்தை சொல்லு, ரசூலாவுடைய ஒழுக்கத்தை சொல்லு. இது புகழ்ச்சி. இதை விட்டுட்டு அவன் கவிதை பாடினான் என்றதுக்காக, ஹஸ்ஸான் பின் சாபித் ரலியல்லாஹு அன்ஹு மறுப்பு கவிதை பாடினான் என்றதுக்காக, அதுவும் வருஷத்தில் ஒரு 12 நாள் மட்டும் எடுத்துக்கொண்டு கவிதை பாடினா சரி வருமா? அந்த ஆதாரத்துக்கு இந்த ஆதாரம் ஒத்து போமா? ஒத்து போகாது. அடுத்த காரணம் என்னன்னு கேட்டால், நாங்கள் மீலாத கொண்டாடுறதுக்கு காரணம் திங்கக்கிழமை நோன்பு நோக்குறது சம்பந்தமாக ரசூலா கிட்ட கேள்வி கேட்குறாங்க நபித்தோழர்கள். திங்கக்கிழமை நோன்பு நோக்கலாமா? ரசூலா சொல்கிறாங்க, ஆமாம், நான் பிறந்த நாள் திங்கக்கிழமை தான் பிறந்தேன், அதே மாதிரி திங்கக்கிழமை தான் அல்லாஹ் தஆலா எனக்கு குர்ஆனை தந்தான், அதனால் நீங்கள் என்ன செய்யுங்க, நோன்பு நோட்டுக்கொள்ளுங்கன்னு சொன்னாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை பிறந்த நாள்னு சொன்னாங்களா இல்லையா? அதனால் திங்கட்கிழமை ரசூல்லா பிறந்த நாளை காரணம் காட்டி தானே நோன்பு நோக்க சொன்னாங்க.
அதனாலே நாங்கள் நோன்பு நோட்கிறோம் என்று சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திங்கக்கிழமை பிறந்த நாள் என்றதுனால நோன்பு நோட்க சொல்லவே இல்லை. திங்கக்கிழமையில் நோன்பு நோட்கலாமான்னு கேட்குற நேரத்தில் ஒரு எக்ஸ்ட்ரா செய்தியை சொல்கிறாங்க. நானும் திங்கக்கிழமை ஒரு நாளில் தான் பிறந்தேன், எனக்கு அல்லாஹ் குர்ஆன் அருளின நாளா இல்லையா, நோன்பு நோட்டு கொள்ளுங்கள். அல்லாஹ் குர்ஆனை பற்றி என்ன சொல்கிறான்? ஸஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். குர்ஆன் ரமலான் மாதத்தில் தான் அருளப்பட்டது. குர்ஆனோட சிறப்பம்சங்களை சொல்லி ஃபமன் ஷஹித மின்கும் ஸஹ்ர ஃபல்யஸும்ஹு. எனவே அம்மாதத்தை யார் அடைகிறார்களோ அதில் என்ன செய்யுங்க? நோன்பு நோட்டு கொள்ளுங்க. குர்ஆன் லைலத்துல் கத்ர் என்ற இரவில் அருளப்பட்டுச்சு, அந்த மாசத்தில் நோன்பு நோட்பது கட்டாயம். திங்கக்கிழமை என்று வாரத்தில் ஒரு நாள் குர்ஆன் இறக்கி அருளப்பட்டதை ரசூலா எடுத்து சொல்கிறாங்க. அதை நீ கண்ணியப்படுத்துறதுக்காக வேண்டி நீ வாரத்தில் ஒரு நாள் நோன்பு நோட்டுக்கொள். இதை தவிர வேறு என்ன ஆதாரம் இருக்கிறது? இதைத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செய்தார்களே தவிர ரசூல்லா என்ன சொல்லவில்லை? வரம்பு மீறி புகழுமாறு சொல்லவே இல்லை. இந்த மீலாத் விழாக்களுடைய கொண்டாட்டத்திலே ஒரு உச்சகட்டமாக காத்தாங்குடியில் நேற்றைய தினம் அல்லது நேற்றைய தினத்துக்கு முந்தைய தினத்தில் காத்தாங்குடியிலே எல்லாரும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள புகழ்ந்து மௌலீத பாடி மீலாத் தினத்தை கொண்டாடுறதோடு நிறுத்தி கொள்வாங்க. காத்தாங்குடியை சேர்ந்த சில மார்க்க அறிவு இல்லாதவர்கள் என்ன செய்தார்கள்? ரசூலுல்லாவை நாங்கள் புகழணும், புகழ்ச்சியண்டா ஒருத்தரை மேலே தூக்கி வைக்கிறது தானே, புகழணும் என்று சொல்லி ரசூலுல்லாவை ஒரு ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற்றி விட்டான். அந்த ஏர்லைன்ஸோட பேர் வந்து பத்ரியா ஏர்லைன்ஸ். பத்ரியா ஏர்லைன்ஸ் என்ற ஒரு ஃப்ளைட்டை வந்து ஒரு கேஸ் பலூன் மாதிரி ஒரு ஃப்ளைட்டை செஞ்சு அதில் வந்து ரசூலுல்லாவை நாங்கள் மேலே ஏற்றி அனுப்பி புகழ்கிறோம் என்று சொல்லி இவங்க மேலே ஏற்றி எல்லாரும் ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்றான். ஃப்ளைட்டை மேலே ஏற்றிட்டு ஸலவாத் சொல்லக்கூடிய ஒரு நிலையில் நம்முடைய சமுதாயம் இருக்கிறது. இப்படி தான் போகும். இன்னும் என்னென்னத்தை ஏற்றுவாங்களோ தெரியும். அடுத்த வருஷம் ஏதாவது ரசூல்லோட பேரில் வேறு என்னத்தை சந்திர மண்டலத்துக்கு யாரையாவது அனுப்புகிறோம் என்று சொல்லி அனுப்புவானோ, என்னத்தை பண்ணுவானோ தெரியாது. இந்த அளவுக்கு அனாச்சாரம். இந்த தாவத்தே இஸ்லாமி என்று சொல்லக்கூடிய பச்சை தலப்பக்காரங்க கொஞ்சம் பேர் சுற்றுறாங்களா இல்லையா, இவங்க தான் இந்த ஈத மீலாதை வந்து பெருநாளாகவே ஆக்கினாங்க. மீலாத் செலிப்ரேஷன் எல்லாரும் செலிப்ரேட் பண்ணாங்க. இவங்க வந்து என்ன பண்ணாங்க? ஈத் மீலாதுண்டாங்க. மீலாதை வந்து ஈதாக்கி விட்டுறது. ஏதாவது இந்த முபாரக்கை கொண்டு வந்தது அவங்கள தான். ஈத் முபாரக் என்று முபாரக் கொண்டு வருது. ஜும்மா முபாரக், சபே பராத் முபாரக், ஏதாவது ஒரு முபாரக் என்ற பெயரை தூக்கி போட்டு ஏதாவது ஒரு பேரோட ஜாயின் பண்ணிட்டு வாழ்த்து சொல்கிற முறை. இந்த ரசூலுல்லாவுடைய முடியை கொண்டு வந்து காட்சிப்படுத்துறது முடி என்று சொல்லி. இதே மாதிரி நிறைய அனாச்சாரங்கள் இந்த தாவத்தே இஸ்லாம் என்று சொல்லக்கூடிய இந்த வழிகட்ட அமைப்பினால் தொடர்ச்சியாக இலங்கையில் திட்டமிட்டு செய்கிறாங்க. திட்டமிட்டு அவர்கள் இந்த ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் புகழ் இந்த ஷியாக்காரர்களுடைய இந்த வழிமுறையை செய்து வருகிறார்கள். அதனுடைய ஒரு வெளிப்பாடு தான் இந்த பத்ரியா ஏர்லைன்ஸ். நீங்கள் ஏர்லைன்ஸ்லாம் தூக்கி வைக்கிற அளவுக்கு ரசூல்லா வந்து ஃப்ளைட் ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. ரசூல்லா வந்து புராக் வாகனத்தில் மேராஜுக்கே போயிட்டு வந்துட்டாங்க. அது வந்து மின்னல் வேகத்தில் போகக்கூடிய ஒரு வாகனம். அது போனவங்களுக்கு வந்து நீங்கள் ஃப்ளைட்டில் தான் ஏற்றி விடணுமா ரசூல்லாவை? நம்ம ரசூல்லா வந்து ஃப்ளைட் ஏறாது வந்து ஒரு குறை மாதிரி நினச்சி ஏற்றி விட்றாங்க. இது ஒரு அனாச்சாரம், கண்டிக்கத்தக்க விஷயம். புத்தி உள்ளவர்கள் இது போன்ற காரியங்களில் ஈடுபட மாட்டார்கள். கொஞ்சமாவது புத்தி இருந்தால் இதை விட்டு விலகிக் கொள்வார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா துத்ருனி கமா அத்ரத்தின் நசாரா இப்னு மரியம ஃபைன்னமா அன அப்துஹு ஃபகூலு அப்துல்லாஹி வ ரசூலுஹு. என்னை மரியமுடைய மகன் ஈசாவை கிறிஸ்தவர்கள் வரம்பு மீறி புகழ்ந்ததை போல் நீங்கள் வரம்பு மீறி புகழாதீர்கள். அல்லாஹ்வுடைய அடியார் என்று என்னை சொல்லுங்கள், அல்லாஹ்வுடைய தூதர் என்று சொல்லுங்கள், அதுதான் எனக்குரிய கண்ணியம் என்று சொன்னார்கள். இது அனைத்துக்கும் மாற்றமாக சுபஹான மௌலித் என்ற பேரில், மீலாத் விழாக்கள் என்ற பேரில் பிற மத கலாச்சாரத்துக்கு ஒப்பானவர்களாக நம்முடைய சமுதாயத்தில் ஒரு பிதுஅத்து அனாச்சாரம் அரங்கேறுகிறது. இந்த அனாச்சாரம் முற்றிலும் முழுதாக ஒழிக்கப்பட வேண்டும். தௌஹீத் ஜமாத் என்று சொல்லக்கூடியவர்கள் கூட இந்த மீலாதுக்கு எதிராக செய்யக்கூடிய பிரச்சாரங்கள் ரொம்ப குறைவாக இருக்கிறது. அதிகம் இதற்கு எதிராக பிரச்சாரம் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை உண்மையாக நேசிப்பவர்கள் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றக்கூடியவர்களாக இருப்பார்கள். அப்படி ரசூலுல்லாவுடைய சுன்னத்துகளை மாத்திரம் பின்பற்றி இஸ்லாமிய மார்க்கத்தை முழுமைப்படுத்தப்பட்ட இந்த இஸ்லாமிய மார்க்கத்திலே உள்ள செய்திகளை மாத்திரம் பின்பற்றி அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று மறுமையில் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.